सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि ज्ञानिनां मोक्षस्वरूपमा असाधनावापि ससाधना वा समानमेतत् दृश्यते मानुषेषु समानमेतत् अमृतस्येतरस्य युक्तास्तत्र मध्व उत्तम समापुः योगिनस्तं प्रपश्यन्ति भगवन्तं சாதனம்னா சாதன சதுஷ்டயம்னு சொல்றோம். சமதமாதிகள் இதெல்லாம் சாதனம். இந்த சாதனம் உள்ளவர்கள் அசாதனாகனு சொல்றோம். இந்த சாதனம் இல்லாதவர்கள் அசாதனா. மனுஷால சாதனம் உள்ளவர்கள் சாதனம் இல்லாதவர்கள் ரெண்டா பிரிக்கலாம். அது யாரா இருந்தாலும் பிரம்மஸ்வரூபம் வித்தியாசப்படாம ரெண்டு பேர் இடத்துலையும் இருக்கு. சாதனாவாபி சசாதனாவா சமானமேத திருஷ்யதே மானுஷேஷு. மனுஷர்களிடத்துல இந்த சாதனம் வந்ததுக்காக இந்த விசேஷமாக இது ஏதோ பிரம்மம் வித்தியாசப்படுறது, சாதனம் இல்லாதவர்கள் கிட்ட பிரம்மம் வித்தியாசப்படுறதுங்கிறது இல்லாமல் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கு இந்த பிரம்மம். அதே மாதிரி சமானமேத அமிர்தஸ்ய இதரஸ்ய. அமிர்தம்னா மோட்சம்னு வச்சு, இதரன்னா மோட்சம் இல்லாத, அதாவது சம்சாரம். சம்சாராவஸ்தையிலையும் சரி முக்தி அவஸ்தையிலையும் சரி வித்தியாசப்படாம இருக்கு. எது இருக்கோ யுக்தாஸ்தத்திர மத்வ உத்தம் சமாபகம். சாதனங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் பிரம்மத்துல வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஏன் சாதனங்களை சம்பாதிச்சு நாம பிரம்மத்தை அடையிறதுக்கு பிரயத்தனம் பண்ணோம்? நாமளும் அப்படித்தானே இருக்கோம், எப்பவும் போல இருந்துட்டு இருக்கு, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எதுக்காக அந்த சிரமப்படலாம் அப்படின்னு கேட்டால் இது விசேஷம். மத்வ உத்தம், மது மதுனா தேன், தேனுடைய உத்தகான்னு சொன்னா ஒரு பிரவாகம். பிரசரவணம் வாரி பிரவாகா அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த தேனுடைய பிரவாகத்தை அடைய முடியும். அதாவது ஒரு முடிவில்லாத ஆனந்த பிரவாகத்தை அடையறதுக்காக இந்த மாதிரி பண்ணும். இருந்தும் கிடைக்காம இருந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அதை அடையறதுக்காகத்தான் இந்த சாதனங்களை சம்பாதிக்க முடியாது. புதுசா ஒன்றும் வரப்போறது இல்லை, ஆனால் இருக்கிறது தெரியாம போயிட்டு இருக்கு. தெரியாம போறத பாதிக்கிறதுக்கு சாதனங்கள் தேவைப்படும். அப்பதான் துக்தா தத்திர மத்வ உத்தம் சமாபு. மத்வகா அப்படின்னு சொன்னா மதுனஹா அப்படிங்கிற அர்த்தத்துல மத்வகான்னு பதம் வந்திருக்கு, வைதிகமான பதம். அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை யோகிகள் பார்க்கிறார். ஏ அசாதனாக, அசாதனாகங்கிறது சமதமாதி சாதன ரகிதாக, ஞான சாதனம் இல்லாதவர்கள். ஏக சமாதி சாதன யுக்தாக சசாதனாக தேஷு சமானம் சாதாரணம் ஆத்மஸ்வரூபம் திருஷ்யதே மானுஷே. மானுஷேஷுங்கிறது உபலட்சணம். மனுஷராகட்டும் பிராணியாகட்டும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது எல்லா இடத்துலையும் அந்த ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரியாத்தான் இருக்கு. ததா சமானம் அமிர்தஸ்ய மோக்ஷஸ்ய இதரஸ்ய சம்சாரஸ்ய சதி அசதிச்ச. சதிச்ச அசதிச்ச, ஒரு சத்து ஒரு அசத்து, மோட்சம் சம்சாரம் எல்லா இடத்திலையும் ஆத்மஸ்வரூபம் இதனால வித்தியாசப்படவில்லை. ஏஷாம் மத்தியே ஏ யுக்தாக சமதமான சாதன யுக்தாக. அப்ப என்ன விசேஷம்? அந்த சாதனம் இது உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் ஆத்மஸ்வரூபத்துல வித்தியாசம் இல்லை அப்படின்னு கேட்டா, சாதனம் உள்ளவன் அவனால அதை அனுபவிக்க முடிகிறது, இல்லாதவன் அப்படியே இருக்க முடியாது. தே தஸ்மின் விஷ்ணு பரமீபதே மத்வஹா மதுனஹா உத்தம் சமாபு பூர்ணானந்தம் பிரம்ம சமாப்னுவந்தி இத்யர்த்தா. சமதமாக சாதனங்கள் உள்ளவர்கள் கடைசியில் அந்த சாதன துவாரா பூர்ணானந்தத்தை அடைய முடிகிறது, மற்றவாளுக்கு முடியல. எம் உத்தம் சம்பூர்ணானந்தம் யுக்தா பிராப்னுவந்தி தம் யோகினையேவ பட்சி. யோகினஸ்தம் பிரபட்சத்திங்கிறது எல்லாத்தையும் வரும். ஆக சாதனங்கள் மூலமாக எந்த ஒரு பரமானந்த ஸ்வரூபத்தை முக்தர்கள் அடைகிறார்களோ
அந்த பரமானந்த ஸ்வரூபம் யோகிகளுக்குத்தான் தெரியும். இது மோட்சத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சார். ஞானினாம் மோட்சஸ்வரூபம். ஆனா சொன்னது அப்படி சொன்னாரோ? அதாவது முக்தி உள்ளவன் முக்தி இல்லாதவன் சசாதனன் அசாதனன் எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுதான் மோட்சஸ்வரூபம். இதை தவிர்த்து வேற ஒன்றும் புரிச்சா மோட்சத்துக்கு ஸ்வரூபம் இல்லை. இது ஒன்னா இருக்கிறது யாருக்கு தெரியுமோ அவன் முக்தா. அதனால மோட்சத்தினுடைய ஸ்வரூபம் தான் இங்கு சொல்லப்பட்டதாக. மோட்சம்ங்கிற சப்தம் போடலையே தவிர இந்த ஆத்மஸ்வரூபம் தான் மோட்சத்தை காண்பிக்கும். அதனாலதான் அவதாரிக்க வச்சிருக்காரு மோட்சஸ்வரூபமா. உகௌ லோகௌ வித்யா வியாப்ய யாதி ததாஹுதம் சாஹுதம் அக்னிஹோத்திரம் ததா ஹுதம் இருக்கலாம் போல. மாதே பிராமி லகுதாம் ஆததீத பிரஜானம் ஸ்யான் நாம தீரா லபந்தே யோகினஸ்தம் பிரபச்சந்தி பகவந்தம் சனாதனம். உகௌ லோகௌ வித்யா வியாப்ய யாதி. ரெண்டு லோகம், இகலோகம் பரலோகம்னு ரெண்டு லோகம். இந்த ரெண்டு லோகத்திலும் வியாபிக்கின்றிருக்கான். வியாப்ய யாதி. இந்த இகலோகத்திலையும் அதுதான், பரலோகத்திலையும் அதுதான். இந்த ஜென்மா அந்த ஜென்மாவை தான் லோகம். இந்த ஜென்மாவில என்ன அந்த ஆத்மா அதே ஆத்மா தான். அடுத்த ஜென்மாவுக்கு போனா அதே ஆத்மா தான், புதுசா ஒரு ஆத்மா வராது. அதனால இந்த ஒரே ஆத்மஸ்வரூபம் தான் எல்லா லோகத்திலும் வியாபிக்கின்றிருக்கு, எல்லா ஜென்மாவிலும் வியாபிக்கின்ற. இந்த விஷயத்தை வித்யா வியாப்தி தெரிஞ்சுட்டானே. ஆனால் முதல்ல தெரியாம இருந்துருக்கு. வித்யான்னு சொன்னா இப்ப பிரம்ம வித்யானது. பிரம்ம வித்யால இந்த விஷயத்தை புரிந்துட்டானே. ஆனால் அப்படி புரிஞ்சின்றவனுக்கு ஒரு விசேஷம் சொல்லப்படுறது. சதா ஹுதம் அக்னிஹோத்திரம். அகுதம் அதாவது இவன் அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணாட்டாலும் இவன் பண்ணினதாக ஆகும். சயுக்தா கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்னு வீட்டில் வருது இல்லையா? கர்மன் அகர்ம எப்பத்து அகர்மணிக்க கர்மயா. இப்படி மாற்றி அதை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டான்னா புத்திமான் மனுஷு சயுக்தா கிருஷ்ண கர்ம கிருத்து. எல்லா கர்மாவும் பண்ணினவன் அப்படின்னு சொல்லு. அதே மாதிரிதான் இவன் அக்னிஹோத்திரம் பண்ணாட்டாலும் பண்ணினவன் ஆயிடுவான். எப்படி பண்ணினா எந்த பலமோ அந்த பலம் இவனுடைய பலத்துக்குள்ள அடங்கினது ஆயிடுறது. அந்த சமுத்திர மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஜலத்துல ஒரு கூப்ப ஜலங்கிறது அடங்கி போடுற மாதிரி இவன் தியானத்தினால அடையக்கூடிய அந்த பெரிய பலத்துல அக்னிஹோத்திர பலம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்துருக்கு. அதனால இவன் அக்னிஹோத்திரம் பண்ணலேங்கிற குறை கிடையாது, பண்ணிந்தாகவே ஆயிடும். அக்னிஹோத்திரம் மாதே பிராமி லகுதாம் ஆதீத. இது ஒண்ணு சொல்ற. பிராமினா வித்யா. அந்த பிரம்ம வித்யானது உனக்கு ஒரு லகுத்துவத்தை கொடுக்க கூடாது. அதாவது லகுத்துவத்தை கொடுக்காது, இருக்கிற லகுத்துவத்தை போக்கும். லகுத்துவம்னா என்ன தெரியுமா? பரிச்சின்னம். இவன் ஏற்கனவே சின்னவனா இருந்தது. பரிச்சின்னம் கால தேசம் வஸ்துவால இவன் சின்ன பரிச்சின்னமா ஆகிட்டு இருக்கான். இந்த பரிச்சேதத்தை அதை விளக்கும். இப்ப என்ன பண்ணும் பிரம்ம வித்யை? இவன் உன்னுடைய பரிச்சேதம் இருக்க லகுத்துவம், அந்த லகுத்துவத்தை நீக்கி கொள்ள பிரம்மமாக ஆகும். பிரம்மன்னா அபரிச்சின்னம், அந்த மாதிரி ஆகும். மாதே பிராமி லகுதாம் ஆதீத. லகுத்துவத்தை கொடுக்காது, லகுத்துவத்தை போக்குமா. பிரஜானம் சியாத் நாம தீராக லபந்தே. இந்த பிரம்ம வித்யால உனக்கு பேரு பிரஜானம்னு வருமா. அப்படின்னா என்னன்னா பிரஜானம்னு பிரம்மத்துக்கு. இதை தெரிஞ்சிட்டவன், பிரம்ம வித்தியை தெரிஞ்சிட்டவன் என்ன ஆவான்? பிரம்மங்க பவதி. பிரம்மவேத அப்புறம் பிரம்மவிதானே பிரம்ம பவதி. அதனால அந்த பேரு உனக்கு வரும். வீரர்கள் இப்பேற்பட்ட அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அறிகிறார்கள். யோகிகள் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்க்கிறார்கள். உகௌ லோகௌ இகலோக பரலோகௌ வித்யா பிரம்மாத்மத்துவ விஷயா வியாப்ய ஜாதி தத் பூர்ணானந்தம் பிரம்மா. பிரம்மாத்ம வித்யாங்கிற இந்த வித்யால இகலோகம் பரலோகம் எல்லாத்தையும் வியாபிக்கின்ற பரமானந்த ஸ்வரூபமான பிரம்மே இருக்கு. யஸ்மாத் உகௌ லோகௌ வித்யா வியாப்ய யாதி தஸ்மாத் ஆகுதஞ்ச அக்னிஹோத்திரம் அனேன ஆத்மஜானேன ஆகுதம் ஆபிமுக்தேன ஹுதம் பவதி. இப்பேற்பட்ட ஆத்மஜானி வித்ய வந்தவன் ஆகுதம் அக்னிஹோத்திரம் பண்ணல, பண்ணாட்டாலும் பண்ணினா மாதிரி ஆயிடும், பண்ணினதாக ஆகும். சர்வம் அக்னிஹோத்திராதி கர்மபலம் அனேனைவ சம்பாதித்தம் பவதி. அந்த பிரம்ம ஞானத்தினாலேயே
அவன் செய்ய வேண்டிய சகல கர்மாவுடைய பலமும் அடைந்ததாக ஆகும். யஸ்மாத் உபௌ லோகௌ வித்யா வியாப்ய யாதி யஸ்மாத் அஹுதஞ்ச அக்னிஹோத்திரம் ஹுதம் பவதி தஸ்மாத் மா தே தவ பிராஹ்மி பிரம்ம விஷயா வித்யா லகுதாம் லகுத்வம் மர்த்தியபாவம் கர்மவத் ஆததித்த ந கரோதி. மற்ற வித்தியை கர்ம வித்தியை எடுத்துட்டோம்னா உன்னுடைய மர்த்தியத்துவத்தை அது போக்காது. லகுத்வங்கிறது மர்த்தியத்துவம். மர்த்தியத்துவம்னா என்ன? மரணம் உள்ள தன்மை. அவன் ஒரு லோகத்துக்கு போய் அந்த பலத்தை கொடுக்குமே தவிர அதுக்கப்புறம் திரும்பி மரணம் வந்துடும். அப்பேற்பட்ட மரணத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த பிரம்ம வித்தியை இருக்காது. மரணத்தை போக்கக்கூடியதாக இருக்கு. அபிது பிரஜானம் தமசா பாரம் பரமாத்மானம் ஆத்மத்வேன சம்பாதயதி. இந்த பிராமி வித்யா லகுதாம் ந ஆததீத பிரஜானம் ஆததி. உன்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை உனக்கு கொடுக்கும், மரணத்தை போக்கும். சம்பாதயதி. யதா பிரம்ம வித்யா வியாபிருதஸ்ய பரமாத்மானம் ஆத்மத்வேன அவகச்சதः பிரஜானம் இது நாமஸ்ய பிரம்மேதி நாம பவதி இத்யர்த்தः. அந்த பிரம்ம வித்யில எவன் அறிஞ்சுட்டானோ அவனுக்கு அந்த பிரஜானம் அப்படின்னு பேர் வருமா. அகம் பிரம்மாஸ்மின்னு தானே தெரிஞ்சுட்டு இருக்கான், அப்ப அவன் தானே பிரம்மம். அதனால பிரம்மான்னு பேர் வரும். பிரகாசி பிரஜானம் பிரம்மா. தத் பிரஜானம் பிரம்ம தீராக தீமந்தோ லபந்தே. எத் பிரஜானம் பிரம்மா தீராக லபந்தே தம் யோகினேயோ பட்சியம். ஆக தீரர்கள், தீராகங்கிறதுக்கு என்னன்னா அர்த்தம் பண்ணிட்டான்னா ஞானிகள். ஞானிகள் தான் அந்த பிரஜானம் பிரம்மாவை அடைவார்கள். அந்த பிரம்ம ஞானத்தை தான் அடையணும். அதை யாரு பார்த்துட்டு இருக்கா? யோகிகள் பார்த்து. ஏவம் ரூபோ மகான் ஆத்மா பாவகம் புருஷோ விரன் யோவைதம் புருஷம் வேத தத்தேகாத்மா நரிஷ்யதே யோகினம் பிரபஞ்சம் சனாதனம். கிட்டத்தட்ட எல்லா ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு ஸ்ருதியிலேருந்து ஏதோ எடுக்கிறது. பின்னாடி யோகினம் பிரபஞ்சம். யஹா ஏவம் ரூபஹ பிரஜானைங்கரக பிரம்மஸ்வரூபத்தன் ஆஸ்தே. இப்படியாக ஏவம் ரூபகான இந்த மாதிரியாக எவன் இருக்கிறான். இந்த மாதிரினா என்ன? பிரஜானைங்கரக பிரம்மஸ்வரூபா, ஞானஸ்வரூபம், கொஞ்சம் கூட வேற எதுவும் கலக்காதது. அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபமாக எவன் இருக்கிறானோ சஹா ஆத்மா மகான் ஆத்மா, அவன் தான் மகான் சொல்லப்படுறான். மகான் சம்பத்தி. மகான்கிறதும் பிரம்மங்கிறதும். ஆக பிரம்மைவ சம்பத்தியதே இத்தியர்த்தः. இதை தெரிந்து கொண்டவன் பிரம்மமாகவே இருக்கிறான். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, பாவகம் புருஷோ விரன். பாவகம்னா அக்னி. அக்னி எப்பேற்பட்டது? அக்னி எல்லாத்தையும் எரிக்கக்கூடியது. சர்வ உபசம்ஹர்த்திர ரூபம் காரணம். சாதாரண மிருத்யுன்னு சொல்றது சர்வ சம்ஹர்த்தாவ. பரமாத்மாவுக்கு மிருத்யுன்னு ஒரு பேர் இருக்கு. எல்லாத்தையும் பிரம்மக்ஷத்திராதி சகிதமான சகல பிரபஞ்சத்தையும் சம்ஹாரம் பண்றதுனாலே அவர் ஒரு மிருத்யு. இங்க பாவகசான்னு சொல்றது. பாவகசாங்கிறது அக்னி. அதுவும் எல்லாத்தையும் எரிக்கிறது, சம்ஹாரம் பண்ணக்கூடியதாக இருக்கு. சர்வோபசம்ஹர்த்திர காரணம். இதுதான் பாவகம். காரணத்தை என்ன பண்றான்? அதை முழுத்திடுறாங்கிறான். புருஷோ பாவகம் புருஷோ விரன். அந்த சம்ஹாரம் ஒருத்திய இவன் சம்ஹாரம் பண்றதாக சொல்றோம். காரணம் சகாரணம் காரியம் விரன் சுவாத்மனி உபசம்ஹாரம். இது என்னது? அதை எப்படி முழுங்குறான் அப்படின்னு கேட்டா, சுத்த சைத்தன்யம் இருக்கு. இந்த சுத்த சைத்தன்யத்துல மாயை கலந்ததுன்னா மாயா சேர்ந்த ஒரு ரூபம் கிடைக்கும். அது மாய உபாதிகம் ஈஸ்வர ரூபம், பரமேஸ்வர ரூபம். இந்த பரமேஸ்வர ரூபம் தான் ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் பண்ணக்கூடியது. இதுதான் காரணம். இவனுக்கு ஞானம் மாயங்கிறது இல்லாத போயிடும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அந்த பரமாத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமா ஆயிடும். சுத்தாத்மஸ்வரூபம்னு சொன்னா அந்த விசிஷ்டாத்மஸ்வரூபம் எங்க போச்சு? சுத்தாத்மஸ்வரூபம் விசிஷ்டாத்மஸ்வரூபத்தை முழுங்கிடுச்சு. ரஜுல சர்ப்பம் இருந்துட்டு இருந்தது பார்க்க.
அப்புறமா தெரிஞ்சு போச்சு இது ரஜுதான் அப்படின்னு. அப்ப அந்த சர்ப்பம் எங்க போச்சுன்னா ரஜுவானது சர்ப்பத்தை விழுந்து விட்டது சொல்ற மாதிரி. ஆக எங்கேயும் போகலையோ ஏழு கிழமை எங்கேயோ போச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல, வந்தாதான் போறதுக்கு. போகலேன்னு சொன்னா அப்ப இருக்கணுமேங்கிற கேள்வி வரும். ஒண்ணும் இல்ல, ரஜு விழுந்துடுத்து சர்ப்பத்தை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சித்தாத்மஸ்வரூபமானது பரமேஸ்வரனுடைய சர்வோபசம்ஹர்த்திருத்தமான ஒரு ரூபம் இருக்கு. அது அக்னின்னு இங்க சொல்லுது. இந்த அக்னி சேர்த்து சாப்பிடும். அதனால அது காணாம அகாரணம் காரியம் கிரண் வாத்மனி உபசம்ஹரம். இதை எப்படி சொல்றது? கிரண்கிறதுக்கு நேரடியா சப்தார்த்தம் சொன்னா விழுகிறதுன்னு இருக்கும். கொஞ்சம் இதா சொன்னோம்னா தன்னிடத்தில் ஒடுக்கிக் கொள்வது, இதுதான் உபசம்ஹரம். யோவைதம் புருஷம் ஜானீங்கரசம் புருஷம் பூர்ணம் புரிசயம் வேத. ஏற்பட்ட அந்த புருஷனை எவன் தெரிந்து கொள்கிறானோ, எப்படி தெரிஞ்சுக்கணும்? அந்த புருஷன் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. அயமகமஸ்மி இது சாட்சாஜானா, நான் தான் அவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தஸ்ய பிரஜான ரூபம் பரமாத்மானம் ஆத்மத்வேன அவகத்ததா ஆத்மா நரிஷ்யதே நவினை. அப்ப எவன் தெரிந்து கொண்டானோ அவனுக்கு போதே இந்த ஜீவன காலத்திலேயே அவனுடைய ஆத்மா நசிக்காது, நாசமா அடையாது. இகதேகேன்னு சொல்றது என்ன? மற்றவர்களுக்கெல்லாம் இங்க நெச்சு போடுமா என்ன? போதும், இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போடும். இவனுக்கு அது போகாது. ஒரு தேகத்தை கூட விட்டுட்டு அதை இன்னொரு தேகத்தை பிடிக்கும் இல்லையா மற்றவர்களுக்கு, இவனுக்கு அது கிடையாதுங்கிறத இங்கே இருந்துருக்கும், நெச்சவே நினைக்காது. புருஷா உத்ராந்தேர் அபாவா, சிவானுக்கு அந்த தேகத்திலே இருந்து மறுபடியும் வெளியில கிளம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, உத்ராந்தி கிடையாது. ஏன் உத்ராந்தி எப்போ தேவைப்படும்? இவன் அடுத்த ஜென்மாவுக்கு போகணுமானா, இவனுக்கு ஜென்மா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் தேகத்திலிருந்து உட்கிராந்தி கிடையாது. உட்கிராந்தி நிமித்தத்வா விநாசத்தை, ஆத்மா விநாசத்தை அடைகிறதுன்னு லோகத்துல எப்ப பேசிக்கிறான்னு சொன்னா, சரீரத்தை விட்டு உட்கிராந்தி ஆயிடுச்சுன்னா விநாசம் தெரியாது. வாழ்க்கை இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது இல்லையா? அத்தீசே நாயமத்தி. அதனால அப்ப விநாசம் அடைஞ்சதாக நினைச்சுப்பான். ஆனா ஆத்மாவுக்கு விநாசம் அப்படிங்கிறது எப்ப வரும்? சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பினான். இவன் வெளியிலேயே கிளம்பலை அப்படிங்கிறதுனால விநாசம் கிடையாது. சதாதி பிரச்சனபூர்வகம் உட்கிராந்தி அபாவம் தரிசி. ஆத்மஜானிக்கு உட்கிராந்தி இல்லைங்கிறது எப்படி தெரியுது? திருப்திதான் தெரியுது. அந்த உதஸ்மா பிராணா கிராமன் ஆகோ நேதி கோவாத யாஜ்ஞவல்க்யா. இங்க நேத்தின்னு இருக்கு, ஆனா நேத்தின்னு சேர்க்கக்கூடாதுங்க. உதஸ்மா பிராணா கிராமன் ஆகோ, இவனுடைய சரீரத்திலேருந்து அந்த பிராணனானது வெளியில கிளம்புமா கிளம்பாதா அப்படின்னு யாஜ்ஞவல்க்யரை பார்த்து கேள்வி. பதில் சொல்றா நேதி கோவாத யாஜ்ஞவல்க்யருக்கு கிடையவே கிடையாது, இவனுக்கு சரீரத்திலேருந்து வெளியில கிளம்புறது கிடையாது. அப்ப எங்க போச்சுன்னா அப்படிப்ப சமவலிங்கன்ட்டு அவனுக்கு அவனுடைய சூக்ஷ்ம சரீரங்கிறது இருந்த இடத்துல அங்கே லைட்டு போடுறது, எங்கேயும் வெளியில கிளம்புறது. நதஸ்ய பிராணா உத்ராமன் பிரம்மீவசம் பிரம்மாப்பேசி ஐயம் வேதா. இதுவும் சில இருக்கு. அவனுடைய பிராணாகான இந்திரியங்கள் சரீரத்தை விட்டு வெளியில கிளம்புறதே கிடையாது. அவன் பிரம்மமாவே இருந்து பிரம்மத்திலே லயத்தை அடைஞ்சிடும். எம் விதித்வா நரிஷ்யதே தம் யோகினை. ஏற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை யோகிகள் பார்க்கிறார்கள். யஸ்மாத் தத்விஜானாதேவ ந ஆத்மனோ விநாசகா தஸ்மா. மேல உண்டு அவதாரிக்கு ஏற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டால் ஆத்ம விநாசம் இல்லாமல், தெரிஞ்சுகளேன்னு சொன்னா ஆத்ம விநாசம் அவளுடைய திருஷ்டியில விநாசம்னு சொல்லப்படுறது. அதனால அது அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. தஸ்மாத் சதா சத்து சத்யா நமிருத்து அமிர்தம் சுதா சத்யாமிருதே சத்ய சமானுபந்தி ததச்ச யோனி அசதச்ச ஏக ஏவ யோகின தம் பிரபஞ்சம். அதனாலே சதா சர்வதா எப்போதும் அகர்மிகம், பகல் பார்க்காம எப்போதுமே என்னவா இருக்கணும்? சத்கிருதா, சத்காரம் உள்ளவனாக இருக்கணும். சத்காரம் அப்படின்னா
சச்சிதானந்த அத்விதீய பிரம்மாத்மத்வேன அபிமன்யேத யஹ சஹ சதா சத்கிருதோ. சத்துன்னு பிரம்மத்துக்கு பேரு. ஓம் தத்சதிதி ஹிருதேசோ பிரம்மண ஸ்ரீசத்கிருதா. இவன் பிரம்மமாக இருக்கணுமா? சச்சிதானந்த அத்விதீய பிரம்மாத்மாவாக தன்னை நினைச்சுட்டே இருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு அசத்திய மிருத்யு. மிருத்யுனா ஜனனம் மரணம் ரெண்டும் சேர்த்து சம்சாரத்துக்கு. ஜனன மரண லட்சண சம்சாரா நபவே. ஜனனம் மரணங்கிற இந்த சம்சாரம் அவனுக்கு இருக்காது. அமிர்தன் குதகா, அவன் சம்சாரத்திலேருந்து விடுபட்டவன் அப்படின்னு சொல்லலாமோ? ஆஹா, அதுவும் சொல்ல முடியாது. ஏன்? சம்சாரத்துல இருந்தாத்தானே அதிலேருந்து விடுபட்டவனாக அவனை சொல்ல முடியும். இவனுக்கு எப்ப சம்சாரம் வந்தது? இவன் எப்பவுமே இப்படித்தானே இருந்துட்டு இருக்கான். அமிர்தம் குதகா மிருத்யு சாபேட்சத்வாத் அமிர்தத்வஸ்ய பரபாவே குதஸ்தசக்தி. கௌடபாதர் சொன்னார், விசேஷா பரமார்த்ததா. பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. பந்தங்கிறது நிஜமா இருந்ததுன்னா அப்ப மோட்சம் வந்தது. தியானம் வந்ததுக்கு அப்புறம் மோட்சம் வந்தது இல்லை, பந்தம் இருக்கலையேங்கிறது. அதனால என்னாச்சு? பந்தம் மோட்சம் இந்த ரெண்டு விவகாரமும் அஜ்ஞானாவஸ்தையில தான். இப்ப இவனை பார்க்கும்போது சத்கிருதா, யாரு தன்னை சத்ஸ்வரூபமாக புரிந்து கொண்டானோ அவனை பொறுத்தவரை அவனுக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. அப்படிங்கிறதுனால அமிர்தமும் குதகா, மிருத்யுவே இல்லை, அமிர்தம் எங்கேருந்து வந்தது? சம்சாரமே இல்லை, எப்படி சம்சாரத்தை முக்கியம் அடைஞ்சான்னு சொல்ல முடியும்? பிரபாத ஸ்ருதி மிருத்யுர்நாஸ்தி அமிர்தம் குதகா இப்படியே ஒரு ஸ்ருதி இருக்கப்படும். சத்யாமிருத்தேக வர்த்தேதே, சத்யாமிருத்தே சத்திய சமானுபந்தினி அப்படின்னு அடுத்த பாடம். என்ன சொல்றது? பரமார்த்த சத்தியம் ஏகம் அதிஷ்டானம் அனுபத்திய வர்த்தேதே ரஜ்வாமிவ சர்பகா. லோகத்துல சத்தியம் அனிருத்தம் ரெண்டு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சத்தியமும் அனிருத்தமும் ரெண்டும் பரமார்த்த சத்தியமான ஒன்ன அதிஷ்டானமாக கொண்டு இருக்கு. அதிஷ்டானம் இல்லாட்டா அது இருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த ரஜ்ஜுங்கிறது அங்க இருக்கலைன்னா அங்க உள்ள சர்ப்பம் இருக்கவே முடியாது. ரஜ்ஜு இல்லாட்டா சர்ப்பம் இருக்காது. ரஜ்ஜு இருந்தா சர்ப்பம் காணப்படலாம். ரஜ்ஜு இல்லாம காணப்படக்கூட முடியாது. இருக்கும் இருக்கலைங்கிறது வாஸ்தவம், ஆனா காணப்படவும் முடியாது ரஜ்ஜுன்னு ஒண்ணு இல்லாட்டா. அதை போல பரமார்த்த சத்தியமான ஒரு அதிஷ்டானத்தை வச்சுட்டு தான் நமக்கு இந்த சத்தியம் அனிருத்தம் ரெண்டு விஷயம் தெரியும். கதமேதத் அவகம்யதே சத்யானிருத்தே சத்திய சமானுபந்தீதி. நமக்கு தெரியக்கூடிய சத்தியம் அனிருத்தம் இதெல்லாம் ஒரு சத்தியத்தை ஆதாரமாக கொண்டு இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரிகிறது? எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? தத்ராஹ ததச்ச யோனி அகதச்ச ஏக ஏவ ததஹ லௌகிகஸ்ய யோனி காரணம் அகதச்ச வியாவகாரிகஸ்யன்னு இருக்க. ரஜதாலேதே ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா எஸ்மாத் பிரகிட. ஒரு சின்ன தப்பு இருக்கு ஒரு இடத்துல எல்லாருக்கும். சத்து அசத்துங்கிற சப்தத்தினால என்ன எடுத்துக்கணும்னா லௌகிகமான சத்தியம் லௌகிகமான மித்யா. லோக விவகாரத்துல பார்க்கக்கூடிய சத்து எல்லாம் லௌகிகம்னு எடுத்து. இன்னொன்னு வியாவகாரிக அசத்துன்னு. வியாவகாரிக அசத்துன்னு சொன்னா பிராதிபாசகம்னு நம்ம சொல்றோம். விவகாரத்திலே எது பொய்யானதுன்னு தெரிஞ்சு போயிடுறதோ அதெல்லாம் வியாவகாரிக அசத்து. அதாவது சுத்தி ரூபியாதிகள். சுத்தி ரூபியாதிகள் ஆகட்டும், நிஜமான ரூபியம்னு நாம சொல்லிட்டு இருக்கோமே அந்த ரூபியமாகட்டும், இது ரெண்டுக்குமே அந்த ஒரே ஒரு பிரம்மன் தான் அதிஷ்டானமாக இருக்கு, காரணமாக இருக்கு. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அதுக்கு ஆதாரமாக இருக்கிற காரணத்தினாலே அது ரெண்டுமே தெரியும் போது எப்படி தெரிகிறது? சத்தியமாக தெரியும். பொய் கூட சத்தியமாக தெரிகிறது, சத்தியமும் சத்தியமாக தெரியும். ஆக சத்யாமிருத்தே சத்திய சமானுபந்தி, சமமாக ஒரே சத்தியத்தை ஆதாரமாக கொண்டிருக்கு. பிரம்ம யஸ்மாத் பிரவதந்தி தஸ்மாத் சத்யாமிருத்தே ஸ்வகாரணபூத சத்திய சமானுபந்தி. எது ஆத்மதத்வஞானாத் வா இல்லைன்னா இப்படி வச்சுக்கோம். ஆத்மதத்வஞானம் என்கிற காரணத்தினாலே ஆத்மதத்வஞானாத்மக காரணம் அப்படி ஆத்ம காரணம் கூட வேண்டாம். ஆத்ம தத்துவஞானம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு காரணத்தினாலே மிருத்யோர் விநாசம்
மிருத்துவே இல்லாம போயிடுறதோ, எவ அன்பத்திய சத்தியாங்கிருத்தே பிரவர்த்தந்தே, எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை ஆதாரமாக கொண்டு சத்தியம் அனுத்தம்னு ரெண்டு லோகத்துல தெரிஞ்சிருக்கோ, தம் யோகினா இப்ப பிரபட்சம். யோகிகள் அந்த ஸ்வரூபத்தை, அதிஷ்டான ஸ்வரூபத்தை அவர்கள் பார்க்கிறார். சரியாபட்டது. அங்குஷ்டமாத்திர புருஷோந்தராத்மா நதிருஷ்யதேசௌ ஹிருதயே சன்னிவிஷ்டः அஜஸ்டரோ திவாராத்திரம் அபந்திரிகச்ச சதம் மத்வா கவிராஸ்தே பிரசன்னः. அங்குஷ்டமாத்திர புருஷோந்தராத்மா, இது ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது. அங்குஷ்டமாத்திரகான் பேரு அப்படின்னு கேட்டா, ஹிருதயத்தை இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஸ்தானமாக சொல்லுது. எங்க இருக்கு ஆத்மான்னு கேட்டா ஹிருதயத்தில் இருக்கு சொல்றார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன நின்று இருக்கா அப்படின்னு, அது ஆதாரங்கிற அர்த்தத்துல இல்லை, அங்க வந்தா தரிசனம் கிடைக்கும், அதுக்காக அந்த இடத்தை சொல்லுங்க. அப்ப அப்பேற்பட்ட ஹிருதயத்தினுடைய ஸ்வரூபத்தை வச்சு, உபாதியை வச்சு பரமாத்மாவுக்கு அங்குஷ்டமாத்திரம் ஒரு அடையாளம், ஒரு பரிமாணம். அங்குஷ்டமாத்திரனான ஒரு புருஷன் எல்லா அந்தராத்மாவாக எல்லா இடத்திலும் இருந்துருக்கான். ஹிருதயே நிவிஷ்டா அதோ ந திருஷ்யதே, அந்த ஆத்மா யாருக்கும் காணப்படுறது இல்லை, வெளியில காணப்படுறது கிடையாது. அஜஹா, அஜஹான்னு சொன்னா ஜன்மா இல்லாதவர். சரஹா, சரஹாங்கிறது சராச்சரம் எல்லாத்துக்கும் உபலட்சணமாக வச்சுக்க வேண்டியது. இவா ராத்திரம், ராத்திரி பகல் அதந்திரிக சபம், அதாவது பகல் சோம்பலே இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய, விசிராந்தி இல்லாமல் அதந்திரிகா பூத்வா சதம் மத்வா, இந்த மாதிரி இருந்துன்னு என்ன பண்ணணும், தம் மத்வா அதந்திரிகன், அதாவது பகல் இது விசிராந்தி எடுத்துக்காமல், அதாவது உழைத்து என்ன பண்ணணும்னா கோஷ பஞ்சகத்திலேருந்து இந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து புரிஞ்சுக்கணும். எவன் புரிஞ்சுட்டானோ சகா பிரசன்னா, அவன் தான் பிரசன்னமாக இருக்கணும், அவன் தான் சந்தோஷமா இருக்கும். ஆக அங்குஷ்டமாத்திர புருஷோந்தராத்மா ஒருத்தர் ஹிருதயத்துல இருக்கார், அவரை சாமானியமா பார்க்க முடியாது. கோஷ பஞ்சகத்திலேருந்து அவனை பிரித்து புரிஞ்சுட்டானே ஆனால் அப்புறம் அவன் ஆனந்தமா இருக்கான். ஆகாசாதி தேகாந்தம் ஜெகத் திருஷ்டுவா ஹிருதயே நிவிஷ்டா, அவர் என்ன பண்ணார், எப்படி ஹிருதயத்துக்குள்ள வந்தாருன்னு அப்படி சொல்லிச்சு. ஆகாசத்திலேருந்து ஆரம்பிச்சு சரீர பரியந்தம் எல்லாத்தையும் திருஷ்டி பண்ணிட்டு சரீரத்துக்குள்ள தான் பூண்டுண்டார் அப்படின்னு சொல்றோம். ததேவான பிராவிசத்து திருஷ்டுவா ஹிருதயே நிவிஷ்டா அஜஹா, அவருக்கு ஜென்மா இல்லை. சரஹா சராதராத்மா தன் ந திருஷ்யதே பேன ஆத்மனா சிதானந்த அபிதீன, உள்ள பூண்டுன்றதுனால வெளியே தெரியல அவரோட ஸ்வரூபம் எப்படி இருக்கு. தம் அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை அகோராத்திரம் அதந்திரித்தோ பூத்வா, நாப்பகல் வித்தியாசம் பார்க்காமல் கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாமல் அன்வேஷனம் பண்ணணும். என்ன பண்றது, கோஷ பஞ்சகேப்தோ நிஷ்கிரமிய சர்வாந்தராத்மானம் மத்வா நிஷ்கிருஷ்யன்னு அர்த்தம். 5 கோஷங்களையும் மெதுவா பார்த்து விலக்கி எது பாக்கி இருக்கு இந்த இடத்துல நேத்தின்னு பார்த்தா கவிராஸ்தே பிரசன்னா, அந்த கவி அவன் கவிதி வித்வான் பிரசன்னா கிருதார்த்த, அவன் கிருதார்த்தனாக. தஸ்மாச்ச வாயு ஆயாதா தஸ்மிச்ச பிரளயஸ்ததா தஸ்மாத் அக்னிச்ச சோமச்ச தஸ்மாச்ச பிராண ஆகதா தத் பிரதிஷ்டா தத் அமிர்தம் லோகாः தத் பிரம்ம தத் யசः பூதானி ஜெயே தஸ்மாத் பிரளயம் யாந்தி தத்ரத. இப்ப இவன் எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை சொல்றானோ அங்குஷ்டமாத்திர புருஷா அப்படின்னு, அந்த ஆத்மாவிலேருந்து ஆகாசத்திலேருந்து எடுத்து எல்லாமே வந்திருக்கு. தஸ்மாச்ச வாயு ஆயாசா, வாய் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஆத்மஸ்வரூபத்திலேருந்து தான் வந்திருக்கு. அவர் தான் எனக்கு சிருஷ்டி பண்ணிட்டா. மறுபடியும் எங்க போகணும்னா அங்கேயே தான் போகும். தஸ்மிச்ச பிரளய ததா, பிரளய காலத்துல பிரபஞ்சம் எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போயிடும். தஸ்மாத் அக்னிச்ச சோமச்ச, அக்னியாகட்டும் சோமமாகட்டும் பிராணனாகட்டும் எல்லாமே அந்த பரமாத்மாவிடத்திலிருந்து தான் உண்டாகி. அதே மாதிரி தத் பிரதிஷ்டா, பிரதிஷ்டான ஆதாரம். இது வந்த பதார்த்தங்கள்ல ஏதோ ஒரு ஆதாரத்தை அபேட்சிக்கிறது இல்லையா, அந்த ஆதாரத்தை தானே நிற்கணும்.
ஆக ஸ்திதியோடு இருக்கணும்னு சொன்னாங்க, நல்லபடியா இருக்கணும்னா ஆதாரமாக இருக்கக்கூடியதும் அந்த பரமாத்மா தான். தது அமிர்தம், அமிர்தம் மரணம் இல்லாத தன்மை, மோட்சங்கிறதும் அந்த ஆத்மஸ்வரூபமே தான். லோகாக தத் பிரம்ம தத் யசஹ. லோகாகனா கர்மபலான், கர்மாவால அனுபவிக்கப்படுற அந்த சுகங்கள் இருக்கு, அந்த சுகமும் அதே தான், அந்த ஆத்மஸ்வரூபமே தான். தத் பிரம்மா, அதுவே தான் பிரம்மம். தத் யசஹ, சப்தநாம மகத்யசா. யசகாங்கிற சப்தம் பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சப்தமாக உபநிஷத்துல இருக்கு. பூதானி ஜெஜ்ஞிரே தஸ்மாத் பிரளயம் யாந்தி தத்ரஜ. சமஸ்த பூதங்களும் அந்த பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது, அதிலேயே மறுபடியும் லயிக்கிறது. சர்வமிதம் பிரம்மணஸ்தகாசாத் பூதம் தத்ரைவ லீயதே ஸ்லோகத்வயேன. இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் பெருசா வியாக்கியானம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கிறதுனால படித்தாலே அர்த்தமாயிடுறது. அதனால ரொம்ப சங்கேபமா என்ன சொல்றேன், சர்வமிதம் பிரபஞ்சம் கூட பிரம்மாணஸ்தகாசாத் பூதம், பிரம்மத்துக்கிட்டேருந்து உண்டானது, மறுபடியும் தத்ரைவ லீயதே. இதுதான் இந்த ஸ்லோகத்வயத்தில் ததேவ விவருணுவது. இதே இன்னும் கொஞ்சம் விசாரப்பட்டு எப்படி உபௌச்ச தேவோ பிருத்திவீம் திவஞ்ச விசஷ்ட சுக்ரம் புவனம் விபக்தி தஸ்மாத் விசஸ்தரிதச்ச ஸ்ரவந்தி தஸ்மாத் சமுத்திராக விசிதா மகாந்தா. இதெல்லாம் தனித்தனியா அங்க உபனிஷத்துல நிறைய. உபௌ தேவம் பிருத்திவீம் திவஞ்ச. உபௌ தேவம்னா என்னன்னு கேட்டா சூரியனும் சந்திரன். சூர்யா சந்திரமதோ சாதா யதாபூர்வமசோ. சூரியன் சந்திரன் அப்படின்னு ரெண்டு பிரகாசம். பிருத்திவீம் திவஞ்ச, பிருத்திவி தேவ், இந்த ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு சேராம தனியா இருக்கும்படியா தாங்கி பிடிச்சிட்டு இருக்காராம். சூரியன் அந்த புகதாரண்யத்துல வந்து ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரகாசனி கார்கி சூர்யா சந்திரமசோ விதிருத்து திஷ்டதா தியாவா பிருத்திவியோ விதிருத்தே திஷ்டதா. சூரியனும் சந்திரனும் ஒன்னோட ஒண்ணு மோதி ஏதாவது ஒரு இதாகாம அங்கிருந்து சரியா நிற்கிறதுனா இவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காராம். அதே மாதிரி பிருத்திவியும் பூலோகமும் சரியா ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இவர் தான் பிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அதே தான் சொல்றாரு. உபௌச்ச தேவம் பிருத்திவியும் திவஞ்ச விசஷ்ட சுக்ரம் புவனம் விபக்தி. திக்குகள்லாம் ஒவ்வொன்று மாறாம அப்படியே இருக்கிறதுக்கும் இந்த ஆத்மஸ்வரூபம் தான் காரணம். புவனம்னா சமஸ்த லோகங்களையும், விபக்தினா தாங்குகிறது. தஸ்மாத் திசா சரிதச்ச ஸ்ரவந்தி. நதிகள்லாம் ஓடுறது எதனால ஓடுறதுன்னா இந்த பிரம்மத்தினால் தான் ஓடுறதான், அங்கேருந்து வந்துருக்கு. தஸ்மாத் சமுத்திரா விதிதா மகாந்தா. நதியோட சமுத்திரங்கள், பெரிய சமுத்திரங்கள்லாம் இருக்கே, அந்த சமுத்திரங்கள்லாம் இந்த பரமாத்மாவால உண்டாக்கக்கூடியது. நதிகள்லாம் அதில் போய் விழுறது, இது எல்லாமே அவரால் தான் பண்ணப்பட்டது. இது என்னது? இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. சமஸ்த லோகமும் அங்கிருந்து தான் வந்தது அப்படிங்கிறத காண்பி உதாரணமாக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி சூரியன் என்ன, சந்திரன் என்ன, பூலோகம், புலோகம், திக்கு, நதிகள், சமுத்திரங்கள் எல்லாமே அந்த பரமாத்மா